புஷ்பா, நீங்க என்ன வர சொன்னீங்க. உங்க மேல இருக்கிற மரியாதையில தான் நான் இங்க வந்திருக்கேன். நம்மளுக்கே நல்லா தெரியும் அந்த மீனாட்சி குடும்பத்தை நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு. அப்புறம் எதுக்காக என்ன வர சொன்னீங்க? இத பாருங்க கோகிலாமா, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அத நாம சரியா பண்ணோம்னா கண்டிப்பா அந்த மீனாட்சியை நாம கதற விடலாம். அவ 3 பொண்ணுங்களையும் நாம ஆட்டி வைக்கலாம். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அந்த குடும்பமே தவிக்கும். நம்ம தொல்லை தாங்க முடியாம இங்க இருந்தா பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு அந்த மீனாட்சியே தானா ஊரை விட்டு ஓடிடுவான். இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். ஆனா நடக்கணும்னா நீங்க என் கூட இருக்கணும். அப்ப நான் மத்தது எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். புஷ்பா, மீனாட்சிய எக்காரணத்தை கொண்டு விடக்கூடாது. அவளை பழி வாங்கியே ஆகணும். அங்க பஞ்சாயத்துல என்னை எடுத்தெறிஞ்சு பேசி என் பையனை அசிங்கப்படுத்தி அவ பொண்ணை இழுத்துக்கிட்டு போனவ. கண்டிப்பா சொல்றேன், அவ நிம்மதியாவே இருக்க கூடாது. இத செய்யறதுக்காக தான் நான் உங்களை வர சொன்னேன். இப்பவும் நான் இத செய்யலன்னா நான் நிஜமாவே நம்பர் 2 தான் இருப்பேன். என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. சரி, இப்போ உங்க பிளான் என்ன? என்ன பண்ண போறீங்க? என் புருஷனை வச்சு ஒரு ஆட்டம் ஆடலான்னு இருக்கேன். அக்கா, மாமா உன்னை வீட்டில் ஒழுங்கா சமைச்சிட்டு கடான்றாரு. இப்போ போய் சொன்னா கேக்குமா? நான் மட்டும் சொன்னா அந்த ஆளு கேட்க மாட்டாரு. ஆனா அவர் புள்ள சண்முகத்தோட போய் நின்னு வச்சுக்கையேன். சண்முகமா? என்ன சொல்ற? சங்கிலி, நாம சண்முகத்தை கையில எடுப்போம். அந்த ஆளுக்கு பையன்னா உசுரு. அப்ப என்ன பண்ணுவாரு? நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு சுத்தமா புரியல. இத பாருங்க கோகிலாமா, அந்த ஆளுக்கு அவர் பையன் அழுதா தாங்கிக்கவே முடியாது. இத யோசிக்காம நான் தான் இத்தனை நாள் அழுதுட்டு இருந்துட்டேன். இனிமே நான் அழமாட்டேன், சண்முகம் தான் அழுவான். அந்த ஆள் அத பாக்க சகிக்காம என் கால்ல வந்து விழுவான். அக்கா, நான் இருந்தாலும் சண்முகம் உன் பையன் இல்லையா? டேய், அவன் மேல எனக்கும் பாசம் ஜாஸ்தி தான். அப்ப எப்படிக்கா அவனை அள வைப்ப? சங்கிலி, நாளைக்கே சண்முகத்தை கூட்டிட்டு நான் கண்காணாத இடத்துக்கு போறேன்னு சொல்லி அந்த ஆள்கிட்ட சொன்னேன்னு வையேன். அப்ப சண்முகம் என்ன பண்ணுவான்? அழுவான்ல. அப்ப அந்த ஆள் என்ன பண்ணுவாரு? மாமாவால தாங்கிக்க முடியாதுதான். அந்த ஆளுக்கு நெஞ்சு வலி வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. புஷ்பா, நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோங்க. ஊர்க்காரங்க முன்னாடி நான் அசிங்கப்பட்டு நின்ன மாதிரி அந்த மீனாட்சி அம்மாவும் எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிக்கணும். அதான் எனக்கு வேணும். நிச்சயம் நடக்கும். அத நான் நடத்தி காட்டுறேன். இத பாருங்க கோகிலாமா, நான் பூஜா கிட்டயும் பேசுறேன். அவளும் கண்டிப்பா நம்ப கூட தான் நிப்பா. புஷ்பா, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்ய ரெடியா இருக்கேன். டேய் சங்கிலி, பூஜாக்கு போன போடு. அவகிட்டையும் நாம சொல்லி வைப்போம். பூஜா. பூஜா நம்ம விட கோவமா இருக்கா. இந்த வாட்டி மீனாட்சியால தப்பிக்கவே முடியாது. பண்ணோன்னு. ஆமா, அது இவங்களே தான் சார். பண்ணிக்கலாம் சார். ஒரு ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி கொடுத்தல, அதை ஃபில் பண்ணி எடுத்துட்டு வந்தீங்களா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் சார். கொடுங்க. இதை ஸ்கேன் பண்ணி மெயில் பண்ணிடுறேன் சார். சரிங்க சார். உங்களுக்கு ஓடிபி ஒன்று வரும், அதை சொல்லுங்க. சார் ஓடிபி சொல்லுங்க. 134346.
மேடம் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறீங்களா? எல்லாம் கரெக்டா இருக்கு சார். மேடம் சப்மிட் பண்ணிட்டுமா? ஆ, ஒரு நிமிஷம், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. வெற்றி, நீ சப்மிட் பண்ண. ஏய் இதில் என்னடி இருக்கு, அவரே பண்ணிட்டோமே. எனக்காக தானே நீ எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்க. நீயே பண்றான். ப்ளீஸ், இது என்னோட ஆசை. நீ முடியாதுன்னு மட்டும் சொல்லாத. சார் நீங்களே சப்மிட் பண்ணுங்க சார். ம் சார் இந்த என்டர் பட்டன் மட்டும் அழுத்துங்க. ஆ 250 ரூபா சார். ஆ ஆ சரிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வெற்றி, நீ நினைச்சதை சாதிச்சிட்டல்ல. நான் நினச்சதை நீயும் சாதிக்கணும் சக்தி. அம்மா கோவமாக இருக்காங்கன்றது ஒரு பக்கம் மனசை உறுத்திக்கிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய விஷயத்தை பண்ணிட்டோமேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. வெற்றி, நீ கவலைப்படாம இருந்தனா என்னால நல்லா படிக்க முடியும். புரியுது. அம்மா பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன். நீ எக்ஸாமுக்கு படிக்கிறத மட்டும் பாரு. சரி வா, இந்த விஷயத்த முதல்ல மீனாட்சி அம்மாட்ட சொல்லிட்டு போயிடலாம். ம். வா. மம்மி, நான் காலேஜ் போயிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு நீ ஒன்னும் காலேஜ் போ தேவையில்ல. ஏன் மம்மி? நீங்க அக்கா சொல்லிக்கிட்டு இருக்கு, ஏன் இதுக்குன்னு ஆமா சும்மா மாமா. பேக் குறா குடுறா அண்ணா, படிச்சு கீழ்ச்சதெல்லாம் போதப்பா. அப்படியே டேய் குத்த சண்முகம், இன்னும் காலேஜ் போலையா? காலேஜ் போக வேண்டாம்னு மம்மி சொல்றாங்க டாடி. அப்பா என்னாச்சு உனக்கு? படிக்கிற பையனை ஏன் காலேஜுக்கு போக வேணாம்ங்கிற? டேய் சண்முகம், நீ போடா. சரி டாடி. மம்மி, இவனை காலேஜுக்கு போக வேணாம்னு சொன்னேன். நீ எதுக்கு அவனை காலேஜ் போக வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன் நாங்க ஊர்ல அசிங்கப்பட்டது போதாதுன்னு என் புள்ள காலேஜுக்கு போய் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படணும். அதானே உனக்கு வேணும்? ஏய், நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல புஷ்பா. யோ ஏயா ஏன் நடிக்கிற? நீதான் எங்களை மொத்தமா நடு தெருவுல நிக்க வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டல்ல, அப்புறம் என்ன? அந்த மீனாட்சியோட சேர்ந்துக்கிட்டு நீ பண்ற பிளான் எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? ஏய், நன்றி கெட்டவையா, நன்றி கெட்டவன் நீ. ஏயா, உனக்கும் எனக்கும் உள்ள வயசு வித்தியாசம் பார்க்காம நீதான் வேணும்னு உன் பின்னாடி நான் வந்தல்ல, நல்லா பண்ணையா, எனக்கு நல்லா பண்ண. ஏ புஷ்பா, இதெல்லாம் பையன் முன்னால பேசணுமா? டேய் நீ போடா. ஏய் இருக்கட்டும்ங்கற. ஊரெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, அப்ப தெரியாததா இப்ப தெரிஞ்சிட போது, அவனுக்கு எல்லாம் தெரியட்டும். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா புஷ்பா? ஆமா, பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு இல்ல, உனக்கு. சொத்தெல்லாம் உன் பேர்ல இருக்கு, நான் செல்லா காசு தானே, அதனால தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஏய் இருக்கட்டும் யா, இருக்கட்டும், எல்லாமே உன்கிட்டயே இருக்கட்டும். உன் சொத்து பத்து தோட்டம் துறவுன்னு எல்லாத்தையும் நீயே வச்சுக்கிட்டு அழு. அந்த மீனாட்சி இருக்கால, அவகிட்டையும் எல்லாத்தையும் குடு. எனக்கு இதெல்லாம் தேவையில்ல. ஆனா ஒண்ணுயா, யோ இவன் இருக்கானே, இவன் தான் உன் நிஜமான சொத்து, உன் ஒரே ஆம்பளை பிள்ளையா. ஆனா இனிமே இந்த சொத்து உனக்கு கிடையாது. ஏய், இதெல்லாம் சொல்லிட்டு போனோன்னுதான் நாங்க எல்லாரும் மொத்தமா காத்துக்கிட்டு இருந்தோம். டேய் சண்முகம், இனிமே உங்க அப்பனுக்கு வேற யாருமே வேண்டாமா. நீயு நானு சங்கிலி யாருமே தேவையில்லையாம். இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா அது நமக்கு தாண்டா அசிங்கம். வாடா முதல்ல போலாம். அந்த பொண்டாட்டியே கட்டிட்டாரு. புஷ்பா, ஒரு நிமிஷம் நில்லு. இப்ப எங்க போற? எங்கேயோ போற, உனக்கு என்ன? ஏய், சின்ன பையன் சண்முகம், அவனை கூட்டிட்டு போய் தனியா எங்க வாழுவ? எப்படியோ வாழ்றோம்ப்பா, இல்லன்னு வச்சுக்கோ செத்து தொலைறோன்ற. அதுதானே உனக்கு வேணும். இந்த பாரியா, ஆனா ஒண்ணு, என் பையன் இனிமே உன் முகத்தை முழிச்சு கூட பார்க்க மாட்டான். ஏய், இதுதான் நீ அவனை கடைசியா பாக்குறது. இனிமே எல்லாமே முடிஞ்சு போச்சு. வாடா. அக்கா இருக்கா மாமா, ஆம்பளை பையன் வேணும் ஆம்பளை பையன் வேணும்னு சொல்லிட்டு இப்படி மரம் மாதிரி நிக்கிறியே. சீ, நீ எல்லாம் ஒரு ஆளா? மம்மி, டாடி பாவம் மம்மி. டேய் சண்முகம், நாம தாண்டா அந்த ஆள பாவம்னு பாத்துக்கிட்டு இருக்கோம்.
ஆனா அந்த ஆளுக்கு நீ அவரோட பையன்றதே ஞாபகம் கிடையாது. அந்த ஆளுக்கு அவரோட 3 பொண்ணுங்க தான் முக்கியம். அந்த 3 பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் கஞ்சிக்கு நிக்கும் போது ஆம்பளை பிள்ளை எவ்வளவு முக்கியம்னு தெரியும்ல, அப்ப காய விடலாம். இந்த ஆளுக்கு பையன் பிறக்கணும்னு வேண்டாத சாமி இல்ல, போகாத கோயில் கிடையாது. அப்படி பார்த்து பார்த்து பெத்த புள்ளடா நீ. அப்படிப்பட்ட ஒன்னையே இந்த ஆளு வேணான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நாம எதுக்குடா இங்க மானம் கெட்டு வாழணும்? வாடா நம்ம போலாம். வாடா போ வாடா. இந்த சோஃபா வேற இறஞ்சலாம். வாடா அக்கா வாக்கா. ஏய் புஷ்பா, ஏய் இங்க நில்லு. சொல்றத கேளு புஷ்பா. நான் என்னைக்கு சண்முகம் வேணாம்னு சொல்லியிருக்கேன், ஏன் இப்ப அவசரப்படுற? பாரு பையன் எப்படி பயந்து போயிருக்கான் பாரு. என்னையா பையன் மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிறியா? உன் புள்ள மேல நிஜமாவே உனக்கு அக்கறை இருந்துச்சுன்னா இந்த வீட்டை ஏலம் விடுற அளவுக்கு வந்திருப்பியா நீ? அப்படி பண்ணியே அதுக்கு என்ன அர்த்தம்? நான் என் புள்ளையோட நடு ரோட்ல நிக்கணும் அதானே? சொல்லியா? ஓ புஷ்பா, தெரியாம பண்ணிட்டேன். இரு, எல்லாத்துக்கும் ஒரு வழி பண்றேன். வா முதல்ல உள்ள வா. அக்கா உள்ளெல்லாம் போவாத. இந்த ஆள் எது சொல்றதா இருந்தாலும் இங்கே வச்சு சொல்லட்டும். அது சரியா இருந்தா உள்ள போலாம், இல்ல சண்முகத்தை கூட்டி இப்படியே வெளில போலாம். அப்பதான் இந்த ஆளுக்கெல்லாம் உரைக்கும். ஏய் ஓங்கி அப்படின்னா பாத்துக்க. என்ன அவளை ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கியா? அவன் எதுக்கு என்ன ஏத்தி விடணும்? எனக்கு என்ன புத்தி இல்லையா? என் தம்பி சொல்றதா சரி. நீ என்ன பண்ண போறன்னு இப்பவே சொல்லு, அதுவும் இங்கேயே வச்சு சொல்லு. அது எனக்கு சரின்னு பட்டுச்சுன்னா நான் வீட்டுக்குள்ள போறேன். இல்லன்னு வச்சுக்கோ, உன்னோட ஒரே ஆம்பளை பிள்ளைய நீ மறந்துட வேண்டியதுதான். ஓ, இப்போ உனக்கு என்னதான் வேணும்? சொத்து தானே? உனக்கு ஒரு நல்ல வழி சொல்றேன், முதல்ல உள்ள வா. உன்னை நம்பலாமா? அக்கா இந்த ஆளை நம்பாத. அவ்வளவுதான் சொல்லுவேன், ஃப்ராட் இவரு. ஏய் சங்கிலி, நீ வேற பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதடா. சண்முகம், அம்மா உள்ள கூட்டு வா. வா மம்மி. என் மானம் போகுது புஷ்பா. ஆமா, பெரிய மானம். புஷ்பா முதல்ல உள்ள வா, பேசிக்கலாம். வா புஷ்பா, வாடா சண்முகம் வா. அக்கா வா வா வா. வெற்றி, உங்க அம்மா என்ன வீட்டை விட்டு வெளியில போக சொன்னது, அதுக்கப்புறம் நடந்தது எதுவுமே அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம். தெரிஞ்சா அவங்களால தாங்கிக்க முடியாது. ஏய், நிச்சயமா நான் சொல்ல மாட்டேன், நீ கவலைப்படாத. இந்த பிரச்சனையெல்லாம் சீக்கிரமா நம்ம சரி பண்ணணும். இல்லனா பூஜா இதை வச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பா. இது நம்ம 2 குடும்பத்துக்கும் நல்லதில்ல வெற்றி. புரியுது. சரி வா போலாம். வா. வாங்க தம்பி, உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். தம்பி, ரங்கநாயகி அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா தம்பி? ஆமாமா, சக்தியை எல்லாம் உண்மையை சொல்லிட்டேன். உங்க அம்மா என்ன சொன்னாங்க தம்பி? ரொம்ப வருத்தப்பட்டாங்கம்மா. என் மேலேயும் சக்தி மேலேயும் ரொம்ப கோபமா இருக்காங்க. இப்போதைக்கு உங்க அம்மாக்கு தெரிய வேண்டான்னு சொன்னீங்களே வெற்றி. அத்தைக்கிட்ட உண்மையை மறைக்கிறது எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரல. அதனாலதான் வெற்றி சொன்னதை மீறி நானே உண்மையை சொல்லிட்டேன். நீ பண்ணதுதாம்மா சரி, இதெல்லாம் மறைக்கிற விஷயம் இல்ல தம்பி. கூடிய சீக்கிரம் உங்களையும் சக்தியையும் ரங்கநாயகி அம்மா புரிஞ்சுப்பாங்க. சக்தி, இன்னைக்கு IAS எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட். அப்ளை பண்ணிட்டியா இல்லையா? இப்பதான் நானும் வெற்றியும் போய் அப்ளை பண்ணிட்டு வரோம். அப்பாடி, 1000 பிரச்சனையில இது ஒன்னாவது நல்லபடியா நடந்ததே. நான் வெற்றிக்காக தான் அப்ளை பண்ணேன். இப்பவும் என் மனசுல ஏதோ ஒரு ஓரத்துல அத்தையை நம்ப வச்சு ஏமாத்திட்டோமோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குமா. அப்படி நினைக்காதுன்னு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். சக்தி வருத்தப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு தம்பி. நீங்க உங்க அம்மா கிட்ட பேசுங்க. சக்தி கலெக்டர் ஆனாலும் உங்க வீட்டு பொண்ணா அவ செய்ய வேண்டிய எல்லாத்தையும் பொறுப்பா செய்வான்னு உங்க அம்மாவுக்கு புரிய வைங்க தம்பி. நிச்சயம் புரிய வைக்கிறேம்மா. என்ன விஷயம்னா, நானும் சக்தி கூட சேர்ந்துக்கிட்டு இந்த விஷயத்தை மறைச்சிட்டேன் இல்லையா, அதனால கோபமா இருக்காங்க. மற்றபடி
அவங்க என் மேல உசிரே வச்சிருக்காங்கம்மா. அதான் எல்லாருக்குமே தெரியுமே. சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். இவ்வளவு தூரம் வந்துட்டு அப்படியே போனா என்னம்மா அர்த்தம்? ஒரு வாய் சாப்பிட்டு போங்க. சரிம்மா, சாப்பிடலாம். ஆனா மெஸ்ல வச்சு தான் சாப்பிடுவோம். சரி வாங்க. வாங்க. வா வா. சக்தி. பாரு புஷ்பா, நான் சொல்றதெல்லாம் தெளிவா கேட்டுக்க. டேய் சங்கிலி, சண்முகம், நீங்களும் தெளிவா கேட்டுக்குங்க. இங்க பார், ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க இடத்தோட டாக்குமெண்ட் இது உனக்கு. இந்த பார், வீடு ஒண்ணு இருக்கு பாரு, அது சங்கிலிக்கு. யோ மாமா, தீப்பெட்டி சைஸ்ல இருக்கும் அந்த வீடு, அதை என் பேர்ல எழுதி வைக்கிறேன்ற. வாழ்க்கை முழுக்க உனக்காக தானே வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இவ்வளவுதானே எனக்கு. டேய் ரொம்ப வாய் பேசாத, உனக்கு இது கொடுக்கறதே ரொம்ப பெருசு. ஆமா ஆமா. டேய் சங்கிலி, நீ சுமாரு, அவர் பேசி முடிக்கட்டும். இத பார், இது 50 ஏக்கர் நிலம். என்கிட்ட இருக்கிறதுலே பெரிய சொத்து இதுதான். இது இன்னைக்கு ரேட்டுக்கு எவ்வளவு போகும் தெரியுமா? அப்பா, 1 கோடிக்கு மேல போகுமே. ஆமா, இந்த நிலம் புஷ்பா உனக்கு. இந்த பார், இந்த வீடு இது சண்முகத்துக்கு. அப்ப மீனாட்சிக்கு? என் சொத்துல இருந்து மீனாட்சிக்கு நான் எதுவும் கொடுக்க போறதில்ல. மாமா, நீ நிஜமாலுமே எங்க பக்கம் தானா? புஷ்பா, எல்லா சொத்தையும் நீயே எடுத்துக்க. ஆனா அந்த மெஸ்ஸையும் வீட்டையும் மட்டும் மீனாட்சிக்காக விட்டுரு. ஏன்னா அது அவ சொத்து. அவ பேர்லையும் என் பேர்லையும் தான் சேர்ந்துருக்கு. அதை அவளே வச்சுக்கிறட்டும். ஏயா, என்ன பார்த்தா என்ன உனக்கு கேனுக்கு இருக்கச்சு மாதிரி தெரியுதா? டேய் சண்முகம், இந்த ஆளெல்லாம் சரி வர மாட்டாரு, நீ வா. ஏய் புஷ்பா, நில்லுங்கிறல்ல. நான் தான் எல்லா சொத்தையும் கொடுத்துட்டேன்ல. மெஸ்ஸையும் வீடையும் மீனாட்சி கொடுத்தா உனக்கே அவ்வளவு கோபம் வருது? யோ, நீ எதையோ மனசுல வச்சுட்டு தான் இதெல்லாம் சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். இவ்ளோ சொத்தையும் நீயே வச்சுக்கோ. யாருக்கு வேணும்? நம்பர் 2வாவே இரு. நம்பர் 1 அந்த மீனாட்சி தான். அவளுக்கு தான் அந்த மெஸ் எல்லாமேன்னு சொல்லி என்கிட்ட சுத்தி வளைச்சு சொல்லாம சொல்றல. ஐயோ, ஏன் புஷ்பா என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிற? வேற எப்படி புரிஞ்சுக்கிறதியா உன்ன? உன்னை நான் கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவளை அந்த இடத்துல இருந்து விரட்டு, அந்த மெஸ்ஸ எனக்கு குடுன்னு. நான் தான் இங்க நம்பர் 1 இருக்கணும்னு இவ்ளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன்ல, அது ஏன் உன் மரமண்டைக்கு புரிய மாட்டேங்குது? அதான் 50 ஏக்கர் நிலம் 1 கோடி ரூபாய்க்கு மேல போகும்னு சொல்றேன்ல புஷ்பா, அது பத்தாதா உனக்கு? பத்தாது, பத்தவே பத்தாது. எனக்கு எதுவுமே வேணாம், அந்த மெஸ் தான் எனக்கு வேணும். அப்புறம் அந்த மீனாட்சிக்கு நான் எதைத்தான் கொடுக்கறது? ஓ, அதையும் என்கிட்ட தான் கேப்பியா நீயே? சரியா, நான் சொல்ற மாதிரி நீ செய். அதான் நீ ஏதோ சொன்னியே, 50 ஏக்கர் நிலம். அது எல்லாத்தையுமே அவளுக்கே எழுதி தொலைச்சுக்கோ. டேய், நீ பேசாத. புஷ்பா, என்னதான் சொல்ற நீ? அதான் நான் சொல்லிட்டேன்ல, அந்த 1 கோடி ரூபாய் நிலத்தை அவளுக்கே எழுதி வச்சுக்கோ. ஆனா அந்த மெஸ் மட்டும் வாங்கி கொடுத்துடு, அது போதும். புஷ்பா, இது விளையாடுற விஷயம் கிடையாது. அந்த மெஸ் மிஞ்சி மிஞ்சி போனா 20 லட்சம் கூட தேராது. அத வச்சு நீ என்ன பண்ண போற? என்னவோ பண்ற, உனக்கு என்ன? அது எனக்கு வேணும், அவ்வளவுதான். அப்பா, அந்த 50 ஏக்கர் நிலத்தை மீனாட்சி கொடுத்துறவா? ஆமா, அத தானே சொல்லிட்டு இருக்க, கொடுத்து தொலைன்னு. டேய் சங்கிலி, உங்க அக்காட்ட நல்லா கேட்டு சொல்றா. அவகிட்ட எதுக்கு கேட்டுட்டு இருக்க? நான் பேசிட்டு இருக்கேன்ல, எனக்கு சொல்லு, வாங்கி தர முடியுமா முடியாதா? புஷ்பா, அப்புறம் ஏதாவது மாத்தி கித்தி பேசுன? யோ, என் பையன் மேல சத்தியமா சொல்றேன், நான் மாத்தி பேச மாட்டேயா. அக்கா, ஏன்க்கா சத்தியெல்லாம் பண்ணிட்டு இருக்க? 1 கோடி ரூபாய்க்கு அந்த சொத்து, அந்த மெஸ்ஸுன்னா ஒரு 20 லட்சம் ரூபா போகும். டேய், வாய் மூடுறா. கடைசியா கேக்குறேன், இதுல எந்த மாற்றமும் இல்லையே? இல்லையா, இல்லவே இல்ல. இங்க பாரு புஷ்பா, நாம 2 பேரும் இத்தனை நாள் மீனாட்சி பண்ண பாவத்துக்கு ஒரு பிராயச்சித்தமா இருக்கட்டும். அந்த 50 ஏக்கர் நிலத்தை மீனாட்சி கொடுத்துட்டோம்னு வையி, மீனாட்சி 3 பொண்ணுங்களையும் கரை சேர்த்துருவா. இங்க பாரு, உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ மீனாட்சிக்கு நல்லது பண்ணிட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் மீனாட்சி கிட்ட இப்பவே பேசுறேன்.
டேய், நீ என்னடா வாயை பார்த்துட்டு இருக்க? போ, காலேஜுக்கு டைம் ஆச்சுல. இந்தா வந்த வேலை முடிஞ்சிச்சு, நீ கிளம்பு போ. போடா போய் படுறா, போடா படிச்சு பெரிய ஆளாவடா, போடா. என்னக்கா நீ அக்கா லூசாக்கா நீ? 1 கோடி ரூபா நிலத்தை கொடுத்துட்டு அந்த 20 லட்ச ரூபா மெஸ்ஸ வாங்குறேன்ற. அந்த மெஸ்ல என்ன இருக்குதாங்க? இத்து போன 4 செவுரு, உளுத்து போன 4 பெஞ்சு, நல்லா புகை அடைஞ்சு கரு கருன்னு ஒரு அடுப்பாங்கற. அதை வச்சுட்டு என்னக்கா பண்ண போறோம்? டேய், இவ்ளோ பெரிய சொத்தை விட்டு கொடுத்துட்டு அத்துனோண்டு இருக்கிற வீட்டை நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னா அதுக்கு பின்னாடி பெருசா ஏதாவது இருக்கும்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? உன் மாமா மீனாட்சி கிட்ட போயிட்டு 1 கோடி ரூபாய் நிலத்தை வச்சுக்கோ, இந்த மெஸ்ஸ மட்டும் நீ புஷ்பாக்கு கொடுத்துடுன்னு சொல்லுவாரு. அப்போ மீனாட்சி என்ன சொல்லுவான்னு நினைக்கிற?